தலைவர் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக உங்களுடைய செல்லியாதீவு பூநகர் ஐஎம்சி கழகத்தின் அங்கத்தவரான சங்கீதா குலசன் ஆசிரியர் அவர்களுடைய உரையிடம் நிகழ்விலே பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஐஎம்சி கழகத்தின் இணைப்பாளர்களே மற்றும் செல்லியாதீவின் இணைப்பாளர் ஐஎம்சி கழகத்தினுடைய இணைப்பாளர் அவர்களே மற்றும் செல்லியாதீவு கழகத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் அவர்களே மற்றும் இந்த கழகத்தினுடைய அங்கத்தவர்களே பெற்றோர்களே அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த அதிகஷ்ட பிரதேசத்திலே வசித்து வருகின்ற இந்த கிராமத்தினுடைய ஐஎம்சி கழகத்தினுடைய செயற்பாடானது ஒரு இந்த பிரதேசத்திலே முக்கியத்துவம் வாய்ந்த கழகமாக விளங்குகின்றது என்பதனை இந்த நிகழ்வின் ஊடாக நாம் அறியத்தக்கதாக இருக்கின்றது. உண்மையாகவே இந்த ஆண்டு எமது பாடசாலைக்கு இந்த கழகமானது எமக்கு வளர்ச்சி போக்குக்காக உதயபந்தாயிட்ட பந்தினை எமக்கு அர்ப்பணிப்பு செய்துள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து அவர்கள் எமது மாணவருடைய விளையாட்டுடைய மேம்பாடு கருதி அவர்களுக்கான விளையாட்டு சீருடையை நன்கொடையாக வழங்கியிருந்தார்கள். ஆகவே இந்த கழகமானது நமக்கு பயனுடையதாக அமைந்தது மட்டுமல்லாது இங்கே காணப்படுகின்ற இந்த வளரும் சின்ன சிறார்களுடைய அனைத்து செயற்பாடுகளையும் கவனத்தில் கொண்டு முன்னெடுத்து வருகின்றது என்பதனை முக்கியத்துவம் வாய்ந்ததாக விளங்குகின்றது. அந்த வகையிலே இந்த கிராமத்திற்கு ஐஎம்சி கழகமானது மிகவும் உன்னதமான செயற்பாட்டை ஆற்றி வருவதுடன் அவர்களுடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட திறன்களையும் வெளிக்கொணரும் முகமாகவும் பல்வேறுபட்ட செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றது என்பதனை நான் கற்றுக்கொண்டு இந்த கழகத்தினூடாக எமது கிராமத்தினுடைய பிள்ளைகள் மேலும் வளர்ச்சி பெற்று சாதனைகளை நிராட்ட வேண்டும் என கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தலைவர் அவரை வருமானம் அழைக்கிறோம். தலைவருக்கு இந்த சின்னத்தை என்னோட கம்யூனிட்டி டைரக்டர் அவர்கள் சூடி வைப்பார். நன்றி சொல்ல வேண்டும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் எல்லாருக்குமே கடமைப்பட்டிருக்கோம். அதன் அடிப்படையில் நாங்கள் நன்றி சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அதன் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் ஐஎம்சி கழகத்தினுடைய நிறுவனத்தில இருந்து வருகை தந்துள்ள ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய அவைக்கு நிறைய வேலை இருக்கும். அவ்வளோ வேலையும் ஒதுக்கி எங்களுக்காக வந்திருக்கிறோம். அவைக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனை தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் எங்களுடைய ஒவ்வொரு அங்கத்தவர்களும் விடிய வேலைக்கே வந்துட்டினோம். சிலாக்கள் 8 மணிக்கு வந்துட்டோம், சிலாக்கள் 10:30க்கு வந்துட்டோம். இப்படி எல்லாரும் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணினாங்க, சமைக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணினாங்க. அவங்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். அதை விட எங்களுடைய பாடசாலைக்கு நாங்கள் நன்றியை தெரிவு செய்து கொள்ளணும். என்னன்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் பாடசாலையிலிருந்து தான் பெற்றுக்கொண்டோம். அப்போ அதுக்கு ஒழுங்கமைச்சு எங்களுடைய பாடசாலையினுடைய அதிபர் அதை விட சப்போர்ட்டாக இருந்து சங்கீதா டீச்சர் 2 பேருக்கு மிக்க நன்றிகள். அதை விட எங்களுடைய நிகழ்வை கொண்டு போறதுக்கு சப்போர்ட்டா இருந்த எங்களுடைய அம்மா அப்பா பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதை விட இந்த இடத்துல சமையல் சாப்பாடுன்னு சொல்றதுக்கு மெயினே எங்களுடைய நிறுவனா தான். அவர் போயிட்டார். அவர் இல்லாட்டி இந்த சாப்பாடு சமைச்சே இருந்திருக்க மாட்டோம். அவர் இருந்தபடியாக தான் நாங்கள் வேலைக்கு உரிய நேரத்துக்கு வேலைக்கு நாங்கள் சமைச்சு முடிச்சுட்டோம். அவர் இந்த இடத்துல இல்லை. ஆனாலும் நாங்கள் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். அவர் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார். ஒன்றை தவிர எக்ஸாமை மட்டும் வச்சே தான் தீர்வார். மற்ற எல்லாம் என்ன கேட்டாலும் நாங்கள் ஓமண்டான்னு சொல்லுவார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு சமைக்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணினவர். அவருக்கு தான் பெரிய பெரிய நன்றிகள். அதை விட நன்றி கூற தவறு இருந்தால் எல்லாருக்கும் நன்றியை கூறி இந்த நிகழ்வு நிறைவு செஞ்சு கொள்வோம்.